செஞ்சி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 13ஆம் ஆண்டு விழா மற்றும் தமிழர் திருநாள் விழா நிகழ்வை தலைமை வகித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஸ்ரீரங்க பூபதி கல்விக் குழுமத்தின் தாளாளர் வழக்குரைஞர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரங்கபூபதி அவர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற செஞ்சி தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான முனைவர் அண்ணன் கவிதாஸ் அவர்களே, ஸ்ரீரங்க பூபதி கல்விக் குழுமத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஸ்ரீபதி அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் இங்கே உணர்ச்சிகரமான உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினர் திருமிகு செஞ்சி சிவா அவர்களே, நிறைவாக நம்மிடையே நன்றியுரை ஆற்றவிருக்கிற செஞ்சி தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆல்ட்ரின் அவர்களே, மற்றும் இந்த தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் தேவமூர்த்தி, சையத் உஸ்மான், முருகன், ஜெய்சங்கர், அம்பேத்கர், பழனிவேல், விமலா, விக்டர் ஜோசப், ஆறுமுகம், பூங்காவனம் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என்னுடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தனஞ்செழியன் அவர்களே, மலைச்சாமி அவர்களே, திலீபன் அவர்களே, இரா பெரியார் அவர்களே, மாநில செயலாளர் குணவழகர் அவர்களே, மற்றும் சேரன், நியூட்டன், துரை சங்கர், செஞ்சி அரசு, செஞ்சி சிவா, விசிகா செஞ்சி சிவா, பார்வேந்தன், தவசீலன், ராஜாராம், அம்பேத் சிவகுமார், வழக்குரைஞர் காமராஜ், குணபாலன், இனிய வளவன், நன்மாறன், திருநாவுக்கரசு, ராஜாராமன், சேட்டு ஜெய்சங்கர், ஆசை தம்பி, இரா செல்வம், செல்வ புஷ்பலதா, வளர்மதி, கனல்விழி, அசுர வடிவேல் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சி தமிழ்ச்சங்கத்தின் 13ஆம் ஆண்டு விழாவிலே பங்கேற்று உங்களிடையே உரையாற்றக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான
பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கவிதாஸ் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அந்த தமிழ்ச்சங்கத்திற்கு பல வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்து ஊக்கப்படுத்தி வருகிற, அவ்வப்போது இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்காக மனம் வந்து இந்த அரங்கத்தை வழங்கி ஆதரவு நல்கி வருகிற நமது ஸ்ரீரங்க பூபதி கல்வி குழுமத்தின் தாளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வழக்குரைஞர் ரங்கபூபதி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று காமராஜர் அரங்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவரை சந்திக்க நேர்ந்தது. எங்கள் கல்லூரிக்குத்தான் வருகிறீர்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். ஏற்கனவே நீங்கள் பங்கு பெற்ற பல நிகழ்ச்சிகளில் நானும் கலந்து கொண்டேன், உங்களுக்கு நினைவிருக்கிறதா தெரியவில்லை என்று சொன்னார். அதை இங்கேயும் பதிவு செய்தார். பல நிகழ்ச்சிகள் அவரோடு பங்கேற்கிற வாய்ப்பு. அப்படிப்பட்ட அண்ணன் ரங்கபூபதி அவர்கள் இந்த தமிழ்ச்சங்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அண்ணன் கவிதாஸ் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார் என்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காகவும் அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாணவர்களிடையே பேச வேண்டும். திருமாவளவனும் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து மாணவ செல்வங்களிடையே உரையாற்ற வேண்டும் என்கிற விருப்பத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் என்றாலும் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பே என்னை முதலாக சந்தித்த போதே அண்ணன் கவிதாஸ் அவர்கள் என்னிடத்திலே இதை பற்றி கூறினார். நான் ஒரு தமிழ்ச்சங்கம் வைத்து நடத்துகிறேன். பாரிவேந்தர் அவர்களின் கல்லூரி SRM கல்லூரியிலே ஒரு நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த போது நான் அங்கே உரையாற்றி முடித்த பின்னர் என்னிடத்திலே அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசுகிற போது சொன்னார், செஞ்சி தமிழ்ச்சங்கம் வைத்து நான் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைத்து வருகிறேன். என்றாவது ஒரு நாள் எங்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு நீங்கள் வர வேண்டும், உங்களை நான் அழைப்பேன் என்று சொல்லியிருந்தார். அவர் உடன் பிறந்த சகோதரர் IAS அதிகாரி. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரை நான் லண்டனிலே சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்று அகமதாபாத்திலே வசிக்கிறார். அவ்வப்போது தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு பேசுவது வழக்கம். செஞ்சியிலே ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு ஒருவர் IAS அதிகாரியாக இருக்கிறார். இவர் அமெரிக்காவிலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். நல்ல தகுதியுடையவராக உயர்ந்திருக்கிறார். அவருடைய உடன்பிறப்புகள் 4 பேரும் அப்படி நல்ல கல்வி பெற்று உயர்ந்து சமூகத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிகிற போது பெரிதும் மகிழ்ச்சி பொங்குகிறது. உங்கள் தந்தை என்ன செய்து கொண்டிருந்தார்? அவரும் உங்களைப் போல் அந்த காலத்தில் படித்தவரா என்று நான் கேட்டேன். தந்தை தாய் அவ்வளவு படித்தவர்கள் இல்லை. ஆனால் காங்கிரஸில் இணைந்து செயல்பட்ட ஒரு தொண்டர், அவ்வளவுதான். எங்களை எல்லாம் நல்ல முறையிலே படிக்க வைத்தார் என்று பெருமை பொங்க தந்தையை நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு கூட பேசிக் கொண்டிருக்கிற போதே கண் கலங்கினார் அண்ணன் கவிதாஸ் அவர்கள். என் உடன் பிறந்த மூத்த அண்ணன் இப்போது உயிரோடு இல்லை. நாங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு படிக்க வேண்டும் என்று என் தந்தை எவ்வளவு ஆர்வம் காட்டினாரோ அதை விட ஒரு மடங்கு கூடுதலான ஆர்வத்தை அவர் கொண்டிருந்தார்.
உடன்பிறப்புகள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல் என்னுடைய மூத்த அண்ணனிடத்திலே இருந்ததை இன்றைக்கு நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் என்று அவர் கண்கலங்கினார். ஆக இப்படி ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து, ஒரு குக்கிராமத்திலே பிறந்து, பொறியியல் கல்லூரி திருச்சியிலே இருக்கிற மிக பிரபலமான சிறப்பான உயர்தரமான கல்வி நிறுவனம் REC, ரீஜனல் என்ஜினியரிங் காலேஜ். அப்போல்லாம் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்காது. அந்த கல்லூரியிலே சேர்ந்து படித்து அமெரிக்காவுக்கு சென்று அங்கேயும் சும்மா இல்லாமல் தொடர்ந்து படித்து மிக உயர்ந்த நிறுவனத்திலே பணியாற்றி தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்த நிலையிலும் கூட தான் பிறந்த கிராமத்தை மறக்கவில்லை, செஞ்சி மண்ணை மறக்கவில்லை என்பது எவ்வளவு பாராட்டுதலுக்குரியது என்பதை எண்ணி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். நிறைய பேர் ஊரை விட்டு சென்னைக்கு போனாலேயே திரும்ப ஊரை மறந்து விடுவார்கள், உற்றார் உறவினரை மறந்து விடுவார்கள், உடன் பிறந்தாரை மறந்து விடுவார்கள். அப்படி பலரை நாம் பார்க்கிறோம். ஆனால் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அமெரிக்காவுக்கு போய் அங்கு மிக உயர்ந்த வாழ்க்கையை பெற்ற நிலையிலும் கூட தான் பிறந்த மண்ணை மறக்காமல், இந்த செஞ்சி மண்ணை மறக்காமல் ஆண்டுதோறும் இங்கே வந்து பல மாதங்கள் தங்கியிருந்து உற்றார் உறவினர்களோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாண்பு பாராட்டுதலுக்குரியது. அது மட்டுமில்லாமல் மண்ணை எப்படி மறக்கக்கூடாதோ அப்படி தாய் மொழியை மறக்கக்கூடாது என்கிற உணர்வு. எல்லோருக்கும் கொஞ்சம் 8ஆம் வகுப்பு படிக்க வாய்ப்பு கிடைத்தாலே போதும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதும், அவர்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக கருதக்கூடிய காலம் இது. அரைகுறை ஆங்கிலத்தையே பெருமையாக பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அதிலும் நல்ல கல்வியை பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு போய்விட்டால் தன்னோடு பிறந்தவர்களும் கூட ஆங்கிலத்திலே பேசுகிற ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். தமிழின் மீது அவர்களுக்கு பற்று இருக்காது. தமிழ் பேசினால் அது தாழ்வு என்கிற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது என்பது ஒரு பெரிய குறைபாடாக தமிழர்கள் கருதுகிறார்கள். தமிழர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த தாழ்வு எண்ணம் கிடையாது. நான் பாராளுமன்றத்திலே இருக்கிறேன். அந்தந்த மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், இந்தி பேசக்கூடியவர்கள், அவர்களின் தாய்மொழி இந்தியில் தான் பேசுகிறார்கள். அதை அவர்கள் குறைவாக கருதுவதில்லை. கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்தை பேசுகிறார்கள், அதை குறைவாக கருதுவதில்லை. ஆனால் தமிழை பேசுகிற, தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நாம் தான் தமிழிலே பேசுவதை இன்னும் தாழ்வாக கருதுகிற ஒரு உளவியலை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போன கவிதாஸ் அவர்கள், அது ஒரு வெள்ளைக்காரன் நாடு, ஆங்கிலம்தான் அங்கே முதன்மையான மொழி, ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்குத்தான் அங்கே மதிப்பு. அப்படி ஆங்கிலத்தை பிரதானமாக கொண்டு, முதன்மையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு சென்ற கவிதாஸ் அவர்கள் அங்கேயும் போய் தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தமிழ்ச் சங்கத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். சரி, அமெரிக்காவிலே புளோரிடா மாநிலத்திலே தமிழ்ச்சங்கத்திலே இணைந்து பணியாற்றுவது போதும் என்று இருந்து விடாமல் தான் பிறந்த மண்ணிலே செஞ்சியிலே வந்து தமிழ்ச்சங்கத்தை நிறுவி 13 ஆண்டுகளாக அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறது. உள்ளபடியே கவிதாஸ் அவர்களின் இந்த மொழி பற்றையும் தாய் மண் பற்றையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் பிறந்த மண்ணையும் பேசும் தாய் மொழியையும் நாம் மறந்துவிடக்கூடாது.
அந்த உணர்வு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு மாணவ செல்வங்கள் பலருக்கும் பல கனவுகள் உண்டு. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், உயர்ந்த கல்வியை பெற வேண்டும், நல்ல வேலையை தேட வேண்டும் என்கிற கனவுகள் இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் இருக்கும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கனவு நனவாக வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆனால் எந்த சூழலிலும் நாம் பிறந்த மண்ணை மறந்துவிடக்கூடாது, நாம் பேசும் தாய்மொழியை மறந்துவிடக்கூடாது. தாய்மொழி மூலம்தான் எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்று மொழியியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இங்கிலீஷில் ஒரு வரலாறு படித்து தெரிந்து கொள்வதை விட தாய்மொழியிலே படிக்கிற போது அந்த வரலாறு நமக்கு ஆழமாக நெஞ்சிலே பதிவது மட்டுமில்லாமல் கிளை சிந்தனைகளையும் நமக்கு உருவாக்கும், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் தரும். அதுதான் தமிழ் மொழி, தாய்மொழிக்குள்ள சிறப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தாய்மொழி சிறப்பானதுதான். தமிழ் மொழி உலகத்தில் முதல் மொழியாக இருக்கலாம், மூத்த மொழியாக இருக்கலாம், நம்முடைய தாய்மொழியாக இருக்கலாம். அதே போல ஒவ்வொருவருக்கும் அவரவர் தாய்மொழி சிறந்தது. எந்த மொழியையும் நாம் இழிக்கவோ பழிக்கவோ கூடாது. மனிதன் ஆதி காலத்தில் பேசிய மொழியை தனது வாழ்க்கை முழுவதும் காலப்போக்கிலே பேசிக்கொண்டே இருக்கிற அந்த மொழியை, தலைமுறை தலைமுறையாக பேசிக்கொண்டே வருகிற அந்த மொழியை இலக்கிய வளம் கொண்டதாக வளர்த்தெடுக்கிறான். பிறகு அந்த மொழிக்கு இலக்கணம் வரையறுக்கிறான். அப்படி இலக்கிய வளம் ஒரு மொழிக்கு உருவாகிறது என்றால் அது உடனே உருவாகாது. பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த மொழி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிவினரால் பேசப்பட்டு வந்து அதில் உள்ள குறைகள் நீங்கி, பிழைகள் நீங்கி, செழுமை பெற்று இலக்கிய வளத்தை எட்டுகிறது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், கம்பன் எழுதிய கம்பராமாயணம், இவையெல்லாம் தமிழ் மொழி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வளர்ந்து லட்சக்கணக்கான சொற்கள் உருவாகி ஒரு சொல்லுக்கு பல பொருள், ஒரு பொருளுக்குரிய பல சொற்கள் என்று மொழி வளர்ச்சி அடைந்து அதன் அடிப்படையிலே உருவான இலக்கியங்கள் தான் இவை போன்ற படைப்புகள். ஒவ்வொரு மொழியிலும் அப்படி இலக்கியம் உண்டு. தமிழுக்கு எப்படி சிறப்பு உண்டோ அதை போல ஒவ்வொரு மொழிக்கும் சிறப்பு உண்டு. காலத்தால் முந்தையது பிந்தையது என்கிற வேறுபாடு உண்டு. உலகம் முழுவதும் இப்படி ஆயிரக்கணக்கான மொழிகளை மக்கள் பேசுகிறார்கள். பல மொழிகள், மக்களால் பேசப்பட்ட மொழிகள் சிதைந்து போய் காணாமல் போய்விட்டன. அந்த மொழியை பேசுவதற்கு இப்போது ஆள் இல்லை. இந்தியாவிலேயே தமிழுக்கு முந்தைய மொழி என்று சொல்லப்படுகிற வாதம் உண்டு. எது? சமஸ்கிருதத்திற்கு. வட இந்தியர்களை போய் கேட்டால் தமிழுக்கு முன்னால் தோன்றிய மொழி சமஸ்கிருதம் என்று சொல்வார்கள். மனுஸ்மிருதி சமஸ்கிருதத்தால் எழுதப்பட்டதுதான். அதே காலகட்டத்தில் தான் பாலி மொழி என்கிற ஒரு மொழி, அந்த மொழியை யாருமே பேசுவதில்லை. அப்படி ஒரு மொழி இருப்பது யாருக்கும் தெரியாது. பௌத்த இலக்கியங்கள் எல்லாம் அந்த மொழியில்தான் பெரும்பாலும் எழுதப்பட்டன. பௌத்தம் இந்தியாவை பெரிய அளவில் ஆளுமை செய்த காலத்தில் புத்தருடைய சிந்தனைகள் பெரும்பாலும் பாலி மொழியில்தான் இருந்தன.
சமஸ்கிருதத்தில் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பாலி மொழியை பேசுகிறவர்கள் யாரும் இல்லை. இலக்கியங்கள் இருக்கின்றன, எழுத்துக்கள் இருக்கின்றன. உலகில் பல மொழிகளுக்கு எழுத்தே கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, மக்கள் பேசுவார்கள். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் பேசுகிற மொழிக்கு எழுத்துருவம் கிடையாது. பேசுவார்கள், அவர்களுக்கும் புரியும். அது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கு இடையிலே புரியும். ஆனால் அதற்கு எழுத்து கிடையாது. மலேசியாவுக்கு அண்மையிலே போயிருந்த மலாய் என்று ஒரு மொழி இருக்கிறது, மக்கள் பேசுகிறார்கள். மலாய் மொழிக்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் தான். ஆங்கில எழுத்துக்களை தான் மலாய் மொழிக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்போ நாம் டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் போடுவோம், வணக்கம், அது தமிழ். ஆனால் இங்கிலீஷில் VANAKKAM வணக்கம்னு எழுதுகிறோம். இங்கிலீஷில் வணக்கத்திற்கு காலைன்னா காலை வணக்கத்திற்கு குட் மார்னிங், மதியத்திற்கு மேலே சொல்றதுன்னா குட் ஆஃப்டர்நூன், இது மாதிரி மாலை நேரம்னா குட் ஈவினிங் சொல்றோம். எல்லாத்துக்கும் தமிழில் மொத்தத்தில் வணக்கம் தான் நம்ம சொல்றோம். இங்கிலீஷில் எழுதும்போது வணக்கத்தை வணக்கம் VANAKKAM வணக்கம்னு எழுதுறோம். அந்த மாதிரி மலாய் மொழியில் பேசினால் அவர்கள் எழுதுகிற எழுத்துரு ஆங்கிலமாக இருக்கிறது. இப்படி பழங்குடி மக்கள் பேசுகிற மொழிகளுக்கு எழுத்துரு கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தோடர் பழங்குடி சமூகம் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற மொழி நமக்கு புரியாது, அவர்களுக்கு எழுத்து கிடையாது. இந்த மாதிரி உலகத்தில் பல மொழிகள், எழுத்துரு இல்லாத பல மொழிகள் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எழுத்து வடிவம் பெற்று இலக்கிய வளம் பெற்று வளர்ந்த மொழிகள் பேசப்படாமல் சிதைந்து போயிருக்கின்றன. சமஸ்கிருதம் பேசியவர்கள் எல்லாம் இப்போது என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் இப்போது இந்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது உருது பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது அந்த பகுதியிலே இருக்கிற பிராந்திய மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க முன்னோர் பேசிய மொழி சமஸ்கிருதம். தலைமுறை மாற மாற அந்த மொழி பேசுகிற மக்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 1,00,000 பேர் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். காலப்போக்கிலே 50,000 பேர், காலப்போக்கிலே 30,000 பேர், காலப்போக்கிலே 20,000 பேர், பிறகு 10,000 பேர், 1000 பேர், பிறகு 100 பேர் என்று அந்த மொழியை பேசுகிறவர்கள் எண்ணிக்கை குறைந்து போகும். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால், 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நீயும் நானும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். நம்முடைய அப்பா இந்தி கற்றுக் கொண்டிருப்பார், அவருக்கு எழுத படிக்க தெரியாத அவன் இந்தி பேசக்கூடியவராக மாறியிருப்பார். காலப்போக்கிலே தமிழ் பேசுவதை நாம் விட்டு விடுவோம். பிறகு தமிழ் பேசியவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவதற்கு தமிழ் நூல்கள் தான் இருக்கும், தமிழ் பேசுகிற மக்கள் இருக்க மாட்டார்கள். திருக்குறள் இருக்கும், எந்த மொழியிலே இருக்கிறது? தமிழிலே இருக்கிறது. மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள் இருக்கின்றன, கம்ப ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் இருக்கின்றன. எந்த மொழியிலே எழுதப்பட்டவை? தமிழிலே எழுதப்பட்டவை. தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறார்களா? இல்லை. இப்போது அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இந்தி பேசுகிறார்கள். இப்படி மாறி போகும். அப்படி உலகத்தில் பல மொழிகள் தோன்றி வளர்ந்து இலக்கிய இலக்கணம் என்ற செழுமை நிலையை எட்டி பிறகு அது வீழ்ந்து போயிருக்கிறது, அழிந்து போயிருக்கிறது. அப்படி பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்த நிலையிலும் அழியாத மொழியாக இருப்பது தமிழ் மொழிதான். எத்தனையோ படையெடுப்புகள் இங்கே நடந்தன. யார் யாரோ இந்த தேசத்தின் மீது படையெடுத்து வந்தார்கள். இஸ்லாமியர்கள் 600-700 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பெயர்கள், வெவ்வேறு ராஜ்யங்களாக 800 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது இங்கே உருது மொழி பெரிய அளவிலே புழக்கத்திற்கு வந்து தமிழிலே கலந்து போய்விட்டது. அண்ணன் கவிதாஸ் அங்கே பேசிட்டு போது சொன்னார், கிராமப்புறங்களில் ஆடு மாடு மேய்க்கிற மக்கள் மத்தியில் கூட இப்போ எல்லாம் நிறைய ஆங்கில சொற்கள் புழக்கம் இருக்கின்றன, பயன்பாட்டில் இருக்கின்றன. பஸ் வந்துருச்சா, டேபிள் எடுத்து போடு, சேரில் உட்காரு, டீ சாப்பிட்டியா, இதெல்லாம் இப்போ தமிழ் மாதிரி மக்கள் பேச தொடங்கி விட்டார்கள். இதுக்கு தமிழ் சொற்களே இல்லையா, தமிழை பயன்படுத்தக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கிறதே என்கிற கவலையை தெரிவித்தார். அந்த கவலை நியாயமானதுதான். தமிழை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு நமக்கு தேவை. தமிழ் எந்த சூழலிலும் அழிந்துவிடக் கூடாது, சிதைந்துவிடக் கூடாது என்கிற கவலை மேலிடுவது அவசியமானது. ஆனாலும் கடந்த காலத்தை பார்க்கிற போது எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்தும், எத்தனையோ மொழிகள் இங்கே வந்தும், எத்தனையோ மொழியை பேசக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், ஆங்கிலம் வந்தது, இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், உருது வந்தது. நாயக்க மன்னர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நாயக்கர் பேரரசை நிறுவினார்கள். மதுரையிலேயும் தஞ்சையிலும் செஞ்சியிலும் 3 இடத்தில் நாயக்கர் ஆட்சி நிர்வாகம் நிலை கொண்டது. தெலுங்கு நம்முடைய அன்றாட புழக்கத்தில் கலந்தது. இப்படி அவ்வப்போது ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கிற போதெல்லாம் எவன் நாடாளுகிறானோ அவனுடைய மொழி நம் மீது ஆக்கிரமிப்பு செய்தது, அன்றாட புழக்கத்திற்குள் வந்தது. சொல்லாட்சி, பிறமொழி சொல்லாட்சி இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது, வலுவோடு இருக்கிறது, உலகம் போற்றக்கூடிய வகையிலே இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ். அதனால்தான் கணியன் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த நீராறும் கடலுடுத்த பாடலில் இந்த முடிக்கிற வரியில் வரும், உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று முடிப்போம். உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்று முடியும். அதற்கு முன்னால் இருக்கிற அந்த 4 வரிகள் பாடலிலே இருக்காது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எத்தனையோ மொழிகள் உன்னிலிருந்து தோன்றின, அதிலே பல மொழிகள் சமஸ்கிருதம் போன்ற வடமொழிகள் அழிந்து போயிருக்கின்றன. வடமொழினா இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கிற பல மொழி. வடமொழி என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒரு மொழியின் பெயர் அல்ல. வடக்கு தேசத்தை சார்ந்த மொழி எது? அது சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி வடமொழி, பாலி வடமொழி. இது போன்ற மொழிகள் எல்லாம் வடமொழிகள். தென்மொழி எது? தென் இந்தியாவை சார்ந்த மொழிகள், தென்னகத்தை சார்ந்த மொழிகள், தென்னாட்டை சார்ந்த மொழிகள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இந்த மொழிகள் தென்மொழிகள். இதில் தமிழிலிருந்துதான் இந்த மொழிகள் எல்லாம் தோன்றின. இதையெல்லாம் மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லி அவையெல்லாம் இன்றைக்கு அழிந்து போய்விட்டன, வழக்கொழிந்து போய்விட்டன, பேசுவதற்கே ஆள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நீ மட்டும் இன்னும் இளமையோடு இருக்கிறாய். உன் இளமையை எண்ணி நான் வியந்து போகிறேன். எப்படி இளமையோடு இருக்கிறாய் என்றால் அதுக்கு என்ன, ஒரு மொழி எப்படி இளமையோடு இருக்கும்? ஆதி காலத்தில் பேசிய மொழி இன்னும் அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது முதுமை என்று பொருள். அது முதுமை அடைந்திருக்கிறது என்றுதான் பொருள். இளமை அடைந்திருக்கிறது என்றால் என்ன பொருள் என்றால், புதிய புதிய சொற்கள் இந்த காலத்திற்கு ஏற்ப உருவாகி இந்த மொழி உயிர்ப்போடு இருக்கிறது. புதிய அறிவியல் வளர்ச்சி, புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி, புதிய கலாச்சார வளர்ச்சி, புதிய வணிகம் மேம்பாடு, இவற்றையெல்லாம் வருகிற நிலையிலும் கூட அதை உள்வாங்கிக் கொண்டு புதிய சொற்களை உருவாக்கி கொண்டு மறுபடியும் இளமையோடு இயங்குகிற மொழி தமிழ் மொழி. அப்டேஷன் இந்த காலத்திற்கு ஏற்ப அப்டேட் ஆகிறது ஒரு மொழி.
அப்படிப்பட்ட தமிழ் மொழி அதை வளர்ப்பதற்கென்று, மேம்படுத்துவதற்கென்று, செழுமைப்படுத்துவதற்கென்று தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் அந்த காலத்தில் ஒன்று கூடி செஞ்சி தமிழ்ச்சங்கம் என்பதைப் போல தமிழ்ச்சங்கம் என்கிற பெயரிலேயே வளர்த்திருக்கிறார்கள், இயங்கியிருக்கிறார்கள். அது சங்ககால இலக்கியங்களில் சொல்லுகிற குறிப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன. இளைய தமிழ்நாடு இன்றைக்கு கன்னியாகுமரியோடு முடிஞ்சு போகுது. கன்னியாகுமரிக்கு தெற்கேயும் இந்த தமிழ்நாடு விரிவடைந்திருந்தது. அது கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டது. லெமூரியா கண்டம் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது இலக்கியத்திலே தென்மதுரை என்று சொல்லப்படுகிறது. அங்கே பகுருளி ஆறு ஓடியது. பல மலை மடு போன்றவையெல்லாம் இருந்த ஒரு பகுதி. அங்கே தமிழ்ச்சங்கம் இருந்தது. எத்தனை ஆண்டுகள் தமிழ்ச்சங்கம் இருந்தது என்றால் 4400 ஆண்டுகள் தமிழ்ச்சங்கம் இயங்கி இருக்கிறது என்று இலக்கிய குறிப்புகளிலே கண்டறிந்திருக்கிறார்கள். இறையனார் என்பவர் எழுதிய கலவியல், அந்த கலவியலில் அது சொல்லப்பட்டிருப்பதாக புலவர்கள் குறிப்பிடுத்தி சொல்கிறார்கள். 4400 வருஷம். செஞ்சி தமிழ்ச்சங்கம் 13 வருஷம். இவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய பிள்ளைகள் எடுத்து அந்த தமிழ்ச்சங்கத்தை நடத்தலாம். அவருடைய அந்த பிள்ளைகளுடைய தலைமுறைகளுக்கு பின்னர் அடுத்த தலைமுறை தமிழ்ச்சங்கத்தை நடத்தலாம். அதுபோல தலைமுறை விட்டு தலைமுறை விட்டு தலைமுறை 4400 ஆண்டுகள் தென்மதுரை தமிழ்ச்சங்கம் முதல் தமிழ்ச்சங்கம் இருந்ததாக வரலாற்று குறிப்பு கூறுகிறது. அதன் பிறகு கபாடபுரம் என்கிற இடத்திலே இடைச்சங்கம் தோன்றியதாக வரலாற்று குறிப்பு. அது எத்தனை வருஷம் இருந்ததுன்னா 3700 ஆண்டுகள் இருந்திருக்கின்றன தமிழ்ச்சங்கம் என்கிற பெயரிலேயே. அதில் தமிழ்ச்சங்கத்தில் புலவர்கள் இருப்பார்கள். புலவர்களுடைய வேலை என்ன? தமிழ் மொழியை மேலும் மேலும் செழுமைப்படுத்துவது, இலக்கியங்கள் படைப்பது, கவிதைகள் எழுதி அரங்கேற்றம் செய்வது, புதிய புதிய நூல்களை எழுதுவது, தத்துவ நூல்களை எழுதுவது, மருத்துவ நூல்களை எழுதுவது, இலக்கணம் எழுதுவது. திருக்குறளுக்கு 2000 வருஷம் வயசு சொல்றாங்க. திருவள்ளுவர் எப்போது தோன்றினார்? அதுக்கு எந்த குறிப்பும் இல்லை. எப்போது இந்த நூலை எழுதினார்? எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை. ஆனால் தோராயமாக ஒரு கருத்து, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றினார். நம்முடைய தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு பச்சைபான் கல்லூரியிலே ஒரு கூட்டம் போட்டு திருவள்ளுவர் ஆண்டை பற்றி தீர்மானித்தார்கள். இப்போ 2025 கிறிஸ்து ஆங்கில ஆண்டு. இதோட 31 வருஷத்தை சேர்த்துக்கிட்டா திருவள்ளுவர் ஆண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் 31 வயது மூத்தவர் திருவள்ளுவர். இயேசு கிறிஸ்துவுக்கே 31 வயது மூத்தவர் திருவள்ளுவர். 2025 இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு என்று ஒரு கணக்கு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால அதை கிபி என்று பயன்படுத்துகிற ஒரு நடைமுறை இருக்கிறது. இதோடு 31 ஆண்டுகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழறிஞர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? 2056 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் தோன்றினார். இப்ப திருவள்ளுவர் இருந்த அவர் வயசு 2056 வயசு. அப்போது தோன்றிய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பைபிள் மொழியாக்கம் செய்யப்படுவதற்கு ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பைபிள் தேவை. அந்தந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழியில் பைபிள் தேவை. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பேசுகிற கிறிஸ்தவர்களுக்கு தமிழில் பைபிள் தேவை. எனவே பைபிளை தமிழில் மொழியாக்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிறது. அதே போல குர்ஆன், உலகத்தில் எந்த நாடுகளில் எல்லாம் இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நாட்டை சார்ந்த இஸ்லாமியர்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழியில் குர்ஆனை மொழியாக்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. மதம் சார்ந்த கோட்பாடுகளவை
கிறிஸ்தவம் பைபிள், இஸ்லாம் குர்ஆன், இந்த நூல்கள் உலகத்தில் பல நாடுகளில் பல மொழிகளில் எண்ணற்ற பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற பெருமை உண்டு. ஆனால் அவையெல்லாம் மதம் சார்ந்த தேவையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறள் எந்த மதமும் சார்ந்த நூல் இல்லை. ஆனால் உலகத்தில் பல மொழிகளில் எண்ணற்ற மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிற மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு நூல் திருக்குறள். ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு திருக்குறள் வேண்டும், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், எனவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தாருங்கள் என்று யாரும் கேட்கவில்லை. அராபிய நாடுகளிலே இருக்கிற இஸ்லாமியர்கள், நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், அதனால் எங்களுக்கு அரபு மொழியிலே திருக்குறள் எழுதப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. மதத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் அறிவார்ந்த தளத்தில் யாரெல்லாம் அறிவு செல்வம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவை என்கிற அடிப்படையில் உலகத்தின் எண்ணற்ற பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல் திருக்குறள். தமிழில் எத்தனையோ காப்பியங்கள் உருவாகி இருக்கலாம், எத்தனையோ படைப்புகள் உருவாகி இருக்கலாம், இலக்கியங்கள் உருவாகி இருக்கலாம். ஆனால் எந்த இலக்கியத்திற்கும் இல்லாத சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. உலகத்தில் எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணிறந்த மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல். எதற்காக? அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற மானுட வாழ்வியல் தத்துவங்களுக்காக. எல்லோருக்கும் அது பொருந்தும். அது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கானதல்ல, குறிப்பிட்ட மொழிக்கானதல்ல, குறிப்பிட்ட இனத்திற்கானதல்ல, குறிப்பிட்ட மதத்திற்கானதல்ல, மனித குலத்திற்கானது, உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்திற்கானது. அதனால்தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று அழைக்கிறோம். புனித நூலை வேதம் என்று அழைப்பது மதம் சார்ந்த சக்திகளுக்கான ஒரு வழக்கம். திருக்குறளை அந்த இடத்திற்கு வைத்து பார்க்கிறார்கள். அதனால்தான் உலக பொதுமறை. பகவத்கீதை இந்துக்களுக்கு புனித நூல், பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு புனித நூல், குர்ஆன் முஸ்லிம்களுக்கு புனித நூல், ஆதி கிரந்தம் சீக்கியர்களுக்கு புனித நூல். அப்படி மதம் சார்ந்து அவர்களுக்கான வேத நூல் புனித நூல் என்று கருதப்படுகிறது. ஆனால் மதத்துக்கு அப்பாற்பட்டும் ஒரு புனித நூலாக உயர்ந்த இடத்திலே வைக்கப்படுகிற பெருமைக்குரிய நூல் திருக்குறள். நாமெல்லாம் பெருமைப்படணும். அப்பேற்பட்ட ஒரு அறிவு செல்வத்தை 1330 குறள்களில், ஒரு குறளுக்கு 7 சீர்தான், 2 வரி கூட முழுமையான வரி இல்லை, 1.25 அடி, மேல 4 சீர், கீழே 3 சீர், 1330 குறளில் ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்வியலை அடைத்து கொடுத்திருக்கிறார். இதை படித்த தமிழ் அறிஞர்கள் வியந்து போய் எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் திணறி போய் நின்றார்கள். அதில் இடைக்காடர் என்ற ஒரு புலவர் பாடுகிறார். இந்த திருக்குறளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்றதும் அவர் சொல்லுகிறார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். கடுகு எவ்வளவு சின்னது, அந்த கடுக துளைச்சி அதுக்குள்ள 7 கடலுடைய தண்ணீரும் கொண்டு போய் உள்ள வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது இந்த திருக்குறள். கடுகுக்குள்ள 7 கடலையும் கொண்டு போய் 7 கடல் நீரையும் கொண்டு போய் அடைத்து வைத்ததை போல அது மனநிறைவு எட்டில் அவையா இருக்கு. என்ன கடுகு போய் சொல்றாங்க, கடுகை விட சின்னது எது? ஔவையார் அன்னைக்கு யோசிச்சிருக்கிறாங்க. திருவள்ளுவர் காலத்தை சார்ந்த, சமகாலத்தை சார்ந்த ஒரு பெண்பார் புலவர் ஔவை பாட்டி. ஔவைங்கிறது அவங்களுடைய பேர் கிடையாது. ஔவைன்னா பாட்டின்னு அர்த்தம், மூதாட்டின்னு அர்த்தம். அவ்வான்னா முதியவர்னு அர்த்தம். அவ்வாவுடைய பெண்பார் பெயர் தான் ஔவை. அப்பான்னா அம்மாங்கிறோம் இல்லையா, ஆண்னா பெண் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பெண்பார் பெயர் ஔவை. அவங்க பெயர் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஔவையார்னு நம்ம அழைக்கிறோம்.
அந்த ஔவையார் இடைக்காடர் சொன்னதில் நிறைவு பெறல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடுகை விட சின்னது எதுன்னு யோசிச்சு பார்க்கறாங்க. அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஔவையார் பயன்படுத்திய சொல் அணு என்கிற சொல். அணு, அணு ஆட்டம், ஆங்கிலத்தில் ஆட்டம், தமிழ்ல அணு. அது கண்ணுக்கு தெரியாது, பூத கண்ணாடி வைத்து தான் பார்க்க முடியும். அப்போதே ஔவையார் அதை யூகித்து அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுக தரித்த குரல். கடுகு கண்ணுக்கு தெரியும், கையால் எடுக்கலாம், எடுத்து பார்க்கலாம், உடைச்சு பார்க்கலாம். கடுகு மேல இருக்கிற தோலை உரிக்க முடியும், உள்ளுக்குள்ள இருக்கிற பருப்பையும் பார்க்க முடியும். கடுகை உடைச்சா பருப்பு இருக்கு. கண்ணுக்கு புலனாகக்கூடிய ஒரு சிறு பொருள் கடுகு. அணு என்பதை யாராலும் பார்க்க முடியாது. அந்த அணுவை தொலைக்க முடியும். இதெல்லாம் விஞ்ஞானிகளுக்கே எட்டாத ஒரு சிந்தனை. ஏன்னா மூலக்கூறு தான் உடைக்க முடியும்னு இருந்துச்சு ஒரு காலத்தில். மாலிகுல், மாலிகுல் கீழே கடைசி உருவ மாலிகுலே கண்ணுக்கு தெரியாது. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். மாலிகுல் என்று சொல்லப்படக்கூடிய மூலக்கூறே கண்ணுக்கு தெரியாது. அதிலே உடைக்கிறது கஷ்டம். அதுக்கு பிறகு அறிவியல் வளர்ந்தது. மூலக்கூறை விடவும் நுண்ணிய பொருள் ஒன்று உண்டு, டால்டன் அணு கொள்கை. அந்த அணுவை கண்டுபிடித்தார்கள். அந்த அணுவை உடைக்க முடியாது என்று முதலில் சொன்னார்கள். பிறகு அணுவை உடைக்க முடியும். அணுக்குள்ளே புரோட்டான் இருக்கிறது, நியூட்ரான் இருக்கிறது, எலக்ட்ரான் இருக்கிறது. அணுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கிறது, கருப்பொருள். அதுக்குள்ளே புரோட்டான்கள் இருக்கின்றன. அதுக்கும் பேர் வச்சுட்டான் விஞ்ஞானி. அணுவே கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத பொருளையும் உடைக்க முடியும். உடைத்தால் அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து விட்டான் விஞ்ஞானி. அந்த நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கு, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த அணுவுக்குள்ளே 7 கடல் நீரை கொண்டு போய் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் குரல் இருக்கிறது என்று சொன்னவர் ஔவை பாட்டி. இதை விட வேற என்ன சிறப்பு திருக்குறளுக்கு என்று நாம் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் எதை உறுதிப்படுத்துகிறது? எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், தமிழன் அறிவால் உயர்ந்தவன். அறிவு வளர்ச்சி தான் நாகரிக வளர்ச்சி. அறிவு வளர்ச்சி தான் நாகரிக வளர்ச்சி. உடை உடுத்துறதில் கிடையாது. தமிழர் திருவிழா, திருமாவளவன் கோட்டு போட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அண்ணன் கவிதாஸ் தமிழ்ச்சங்க தலைவர், அவர் எப்பவுமே கோட் சூட்டோட இருக்கிறாரு. கோட் சூட்டு போட்டு தான் வந்து வேட்டி சட்டை கட்டி தான் தமிழன் காட்டுங்கிற அவசியம் கிடையாது. அது நம்முடைய பாரம்பரிய உடை, அதை மதிக்க வேண்டும், அது வேறு. உடையில், உணவில் பகட்டு படாடோபம் இருந்தால் அது அறிவின் வளர்ச்சி என்று பொருள் அல்ல, நாகரிக வளர்ச்சி என்று பொருள் அல்ல. உயர்ந்த செருப்பு, உயர்ந்த சட்டை, உயர்ந்த கண்ணாடி, விலை உயர்ந்த கண்ணாடி இப்படி அணிந்து கொண்டால் அதுதான் நாகரிக வளர்ச்சி என்று நாம் கருதுகிறோம். நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசினால் நாகரிக வளர்ச்சி என்று நம்புகிறோம். அல்ல, நாகரிக வளர்ச்சி என்பது, பண்பாட்டு வளர்ச்சி என்பது பண்புகளில் மேம்படுவதுதான் பண்பாட்டு வளர்ச்சி. எப்படி நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம் என்கிற அறிவு பண்பாட்டின் வளர்ச்சி. தமிழன் மனித குலத்தையே என்னுடைய சொந்தம் என்று கருதுகிற அந்த அறிவு வளர்ச்சி பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். கம்யூனிச தத்துவம் ஒருபுறம் எல்லோரையும் நம்முடைய சொந்தமாக கருத வேண்டும் என்று சொல்லுகிற தத்துவம் இருக்கட்டும். ஆனால் அந்த தத்துவத்தை அறியாத ஒரு புலவர் கணியன் பூங்குன்றன், யாதும் ஊரே, செஞ்சி என் ஊரு, செவளப்பறை என் ஊரு என்று அந்த ஊரின் மீது கொள்கிற பற்று அது இயல்பானது. அதற்குள்ளே நெருங்கி, அதற்குள்ளே சுருங்கி, அதற்குள்ளே முடங்கி போகாமல்
இந்த உலகத்தில் எந்த தேசமாக இருந்தாலும் அது என் ஊர்தான், என் சொந்த ஊர்தான், அதுவும் என்னுடைய ஊர்தான் என்று எண்ணுகிற அந்த மனப்பக்குவம் இருக்கிறதே, அதுதான் மனிதனின் நாகரிக வளர்ச்சி. எதையும் வேறுபடுத்தி பார்க்காமல் ஏன் சாதி, ஏன் மொழி, என்னுடைய இனம், என்னுடைய மதம், என்னுடைய நாடு, எனக்கு அந்த நாட்டின் மீது விருப்பம் கிடையாது, அந்த மொழியை நான் வெறுக்கிறேன், இந்த கலாச்சாரத்தை நான் வெறுக்கிறேன், இந்த சாதி எனக்கு பிடிக்காது என்று வெறுப்பு அரசியல் விடுத்து உலகமே எனது ஊரை போன்றதுதான், உலகத்தில் உள்ள அனைத்து மாந்தர்களும் என் உறவினர்கள் தான் என்று எண்ணுகிற அந்த பாங்கு இருக்கிறதே, அந்த பண்பு இருக்கிறதே, அந்த பண்பின் வளர்ச்சி தான் பண்பாட்டு வளர்ச்சி. அதுதான் பண்பு என்பதுதான் பண்பாடு என்றாகிறது. பண்புகளின் மேம்பாடு தான் பண்பாடு. என்ன பண்பு? மனிதனை மனிதனாக மதிப்பது பண்பு, அதுதான் பண்பாடு. அதை கீழா மதிக்கிறது, பெண்களை கீழா மதிப்பது, சாதி அடிப்படையில் ஒருவரை நடத்துவது, தொழிலாளியை அவமதிப்பது, இதுவெல்லாம் பண்பாடு கிடையாது. நீ என்ன கோட் சூட்டு போட்டிருந்தாலும் மனுஷனை மதிக்க தெரியலன்னா உன்ட பண்பாடு வளர்ச்சி இல்லை. மனித உணர்வுகளை மதிக்க தெரியவில்லை என்றால் உன்னிடத்தில் பண்பாடு வளரவில்லை என்று பொருள். திருக்குறள் தமிழர்கள் எந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சியில் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிற ஒரு நூல். அதில் சொல்லப்படாதவையே இல்லை. அதில் எந்த அடையாளத்தையும் நீ பார்க்க முடியாது. இது ஒரு மதம் சார்ந்த நூல் என்று சொல்ல முடியாது, இது ஒரு இனத்திற்கானது மட்டுமே என்று சொல்ல முடியாது, இது ஒரு மொழிக்கானது என்று மட்டுமே சொல்ல முடியாது, இது ஒரு சாதிக்கானது என்று மட்டுமே சொல்ல முடியாது, எல்லோருக்குமானது என்று சொல்லுகிற ஒரு அடையாளம் தான் திருக்குறள். அந்த சிந்தனை திருவள்ளுவனுக்கு வந்திருக்கிறது என்றால் திருவள்ளுவனுக்கு திடீரென்று கடவுளின் அருளால் அது தோன்றிவிட முடியாது. ஒரு இனம் நீண்ட நெடுங்காலமாக அந்த பண்பாட்டில் ஊறி திளைத்து அதன் அடிப்படையில் ஒரு திருவள்ளுவன் தோன்றியிருக்கிறான். திருவள்ளுவனுக்கு முன்னால் ஒரு ஞானம் உள்ளவன் இருந்திருக்கிறான், அவனுக்கு முன்னால் அதே போல ஞானம் அடைந்தவன் இருந்திருக்கிறான், அவனுக்கு முன்னால் அதே போல ஞானமுற்றவன் இருந்திருக்கிறான். இப்படி தலைமுறை தலைமுறையாக வெகு காலத்திற்கு முன்பே உயர்ந்த பண்பாடுள்ள ஞானத்தை முழுமையாக அடைந்த மனித குலமாக தமிழ் இனம் வளர்ந்து அவருடைய உச்சத்தை தொட்ட நிலைதான் திருவள்ளுவன் என்கிற அடையாளம். ஒரு ஞானி திடீரென்று தோன்றிவிட முடியாது. பகவான் புத்தர் தோன்றியிருக்கிறார் என்றால் அந்த புத்தர் திடீரென்று தோன்றியிருக்க முடியாது. அந்த சமூகத்திலே அவர் வாழ்ந்த காலத்திற்கு முந்தைய காலத்தில் அவரை போல பல புத்தர்கள் தோன்றியிருக்கலாம். புத்தர் என்றால் முழுமையான ஞானத்தை அடைந்தவர் என்று பொருள். புத்தருங்கிறது ஒரு பேர் கிடையாது, ஞானம் அடைந்தவன் என்று பொருள். அவருடைய பெயர் சித்தார்த்தம் தான் அவருடைய இயற்பெயர். அவங்க அப்பா சுத்தோதனர் வைத்த பெயர் சித்தார்த்தன், அவங்க குலத்தின் பெயர் கௌதமர். சித்தார்த்த கௌதமன் அதான் அவருடைய இயற்பெயர். அவர் இல்லறம் ஏற்றார், பிறகு துறவரம் கொண்டார், போய் தவம் இருந்தார், பிறகு அவருக்கு ஞானம் வந்தது. ஞானம் அடைந்த பிறகு அவர் புத்தர் என்று அழைக்கப்பட்டார். அவ்வளவுதான். அப்படி ஒரு மாமனிதர் தோன்றியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனித குலத்தில் அவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பே அதே போன்ற ஞானிகள் பலர் தோன்றியிருக்கிறார்கள் என்று பொருள். ஆகவே திருவள்ளுவர் இந்த தமிழ் சமூகத்தில் தோன்றியிருக்கிறார் என்றால் தமிழ் இனம் அறிவால் எப்போதே முதிர்ச்சி அடைந்திருக்கிறது, தமிழ் மொழி செழுமையடைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மொழி செழுமையடைந்த ஒரு மொழியாக இருந்திருக்கிறது. அந்த மொழியின் அடையாளத்தின் பண்டிகை தமிழர் திருநாள். அதனால இது பேர் தமிழர் திருநாள். இது மதம் சார்ந்த ஒரு பண்டிகை கிடையாது. எனது அருமை தோழர்களே, மாணவ செல்வங்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். ஐயன் திருவள்ளுவன் எழுதியிருக்கிற 1330 குறள்களில் எனக்கு பிடித்த, நான் எப்போதும் வலியுறுத்தி சொல்லுகிற குறள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிற குரல். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு கிடையாது. அவனவன் செய்கிற செயலின் மூலம்தான் உயர்வு தாழ்வு. இது திருவள்ளுவருடைய மிக உயர்ந்த அறிவின் உச்சம், பண்பாட்டு வளர்ச்சியின் உச்சம், ஞானத்தின் உச்சம். பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாது. இந்த உணர்வை மாணவ செல்வங்கள் பெற வேண்டும். தமிழர் திருநாள் என்பது எந்த மதத்திற்கும் அல்லது இனத்திற்கும், மதத்தின் பெயராலான இனத்திற்கு அடையாளம் காட்டுகிற ஒரு பண்டிகை அல்ல. இது வட இந்திய மாநிலங்களிலும் கூட கொண்டாடப்படுகிறது. வேற பெயரால், மகர சங்கராந்தி என்கிற பெயரால் கொண்டாடப்படுகிறது. ஆனாலும் இது தமிழர்கள் நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றி வருகிற ஒரு கலாச்சாரம். தை முதல் நாள் கதிரவனுக்கு, சூரியனுக்கு பொங்கலிட்டு நன்றி செலுத்துகிற நாள். இரண்டாவது நாள் நம்மோடு கிடந்து கழனியிலே உழைக்கிற, விவசாயத்தை மேம்படுத்துகிற கால்நடைகள், குறிப்பாக மாடுகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிற நாள். மூன்றாவது, குடும்ப உறவை மேம்படுத்துவதற்கு மூத்தவர்களை காணும் நாள், காணும் பொங்கல். இப்படி சமூக உறவை மேம்படுத்துவதற்கும் குடும்ப உறவை மேம்படுத்துவதற்கும் தமிழன் கடைபிடித்து வருகிற அதி உயர் நனி சிறந்த பண்பாட்டின் அடையாளமாக இருப்பதுதான் பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் இன்னும் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறது. எனவே முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கு பெருமை இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்து, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய செஞ்சி தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.